ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது. ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். 1 ராஜாக்கள் 12:29. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ராஜ்யத்தை 12 கோத்திரத்தையும் 3 ராஜாக்கள் ஆண்டார்கள். முதலாவது ராஜா சவுல், இரண்டாவது தாவீது, மூன்றாவது சாலமோன். இவர்கள் மூவரும் ஒவ்வொருவரும் 40 வருடமாக இந்த தேசத்தை ஆண்டார்கள். இவர்களுக்கு பின்பு தேவன் அந்த தேசத்தை பிரித்து, அதாவது 10 கோத்திரத்தை எரேபயாமிடமும் 2 கோத்திரத்தை ரெகேபயாமிடமும், அதாவது சாலமோனுடைய தாவீதுடைய வம்சத்திலிருந்து வந்த ரெகேபயாமிடம் கொடுக்கிறார். இந்த எரேபயாம் யார் என்று பார்க்கும்போது எஃப்ராயிம் கோத்திரத்திலிருந்து வந்தவர். இவர் சாலமோனுடைய காலத்தில் அவர்கிட்ட இருந்த ஒரு அதிகாரியாக இவர் இருந்தார். பிறகு அவரிடம் ஏற்பட்ட முரண்பாடு நிமித்தமாக அவர் கடந்து செல்கிறார். மீண்டும் கர்த்தர் அவரை அழைத்து இந்த பெரிய ஒரு ராஜ்யத்தை அவர் கையில் கொடுக்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் 2 கன்றுக்குட்டிகளை, பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலிலே இதோ இந்த தெய்வத்தை நான் வைக்கிறேன், இந்த தெய்வம் தான், இவைகள் தான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின தெய்வம் என்று சொல்லி அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு தெரிந்திருந்த தேவனுடைய அருமை, தேவனுடைய கிருபை, இரக்கத்தை எல்லாவற்றையும் மூடி மறைக்கும்படியாக அவன் இப்படியாக சொல்லுகிறான், இந்த தெய்வம் தான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்று, நீங்கள் எருசலேமுக்கு நீங்கள் போக வேண்டாம், அதாவது யூதா தேசத்தில் இருக்கிற எருசலேமுக்கு நீங்கள் போக வேண்டாம். ஏன் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்றால், அங்கே தான் தேவனுடைய ஆலயம் இருக்குது, அங்கே தான் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, அங்கே தான் தேவனுடைய கிருபை, ஆசீர்வாதம், இரக்கம் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்ற கட்டளையும் இருக்குது. ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். ஆனால் இந்த எரேபயாம் என்ன செய்கிறார்னா, மக்கள் அங்கே போயிட்டாங்கன்னா, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எனக்கு விரோதமாக வந்து இந்த ராஜ்யத்தை, இந்த ராஜா என்கிற இந்த பதவியை என்னிடமிருந்து பறித்து கொள்வார்கள் என்ற தீய எண்ணத்தோடு அவன் ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அந்த விக்கிரகத்தை வழிபடும்படியாக அவன் அநேக பொல்லாதவர்களையும் தேவனுடைய சித்தமில்லாதவர்களையும் ஏற்படுத்தி அநேக பண்டிகைகளை, இவராக புதிய பண்டிகைகளை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார். இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு அது பாவமாக இருந்ததுனால தேவன் இவரையும் இவருடைய குடும்பத்தையும் அழைத்து விட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நாம் தேவனை பின்பற்றாமல், தேவனை சார்ந்து கொள்ளாமல் ஏதாவது விக்கிரக காரியங்கள் நம்மிடம் இருக்கும் என்றால், இந்த எரேபயாம் ராஜாவை போல நம்ம இல்லாதபடிக்கு அந்த விக்கிரகத்தை எடுத்து போட்டு நம்மை நடத்திய, நம்மை பெற்றெடுத்த, நம்மை பாதுகாத்து வளர்த்து வழிநடத்தின தேவனை நோக்கி நாம் சார்ந்திருப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, நாங்கள் எரேபயாம் ராஜாவை போல இல்லாதபடிக்கு அன்றைய எங்களுடைய வாழ்க்கையில் அன்றைய நாங்கள் விக்கிரகத்தை, எங்களுடைய குடும்பத்திலேயோ விக்கிரகத்தை நாங்கள் கொண்டு வராமல் உண்மையான தெய்வமாய் எண்ணி நாங்கள் வழிபட எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.